ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் கழுத்தை சுற்றி கருமை நிறம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா துடை இடுக்குகளில் இருக்கும், அதே மாதிரி அக்குள்ளெல்லாம் கருமை அதிகமாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கழுத்தை சுற்றி கருமை வர்றது திரும்ப மறையவே மறையாது. இதையெல்லாம் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நாம் அழகாக சரி செய்யலாம். நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு பயன்படுத்துவோம்ல அந்த புளி தான். அரைநெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நாம் கெட்டியாக கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். இந்த புளியில் நிறைய விட்டமின் எல்லாமே இருக்குது. இது நம்ம சருமத்தில் இருக்க அந்த அடர்ந்த கருந்திட்டுகளை எல்லாம் சீக்கிரமே நீக்கிடும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, புளி நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், அது சல்லடையால் வடிகட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது இதை நம்ம கரைக்கும் போது நம்ம புளி சாதத்துக்கெல்லாம் கரைப்போம்ல திக்காக, அந்த மாதிரி இருக்கணும். தண்ணியெல்லாம் ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு சல்லடையில். இதை நான் ஒரு சல்லடையில் வடிகட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம முன்னோர்கள்லாம் செம்பு பாத்திரம் அப்புறமா பித்தளை பாத்திரம் இதை எல்லாத்தையும் புளியை வச்சு தான் விளக்குவாங்க. பார்த்திங்கன்னா கருப்பான பாத்திரம் உடனே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதே மாதிரி தான் இது சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். இப்போது புளியை நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சமாக எடுத்திங்கன்னா போதும். வாரத்துக்கு ஒரு 3 முறை பயன்படுத்துனீங்கன்னாலே போதுமானது. இப்போது புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த புளி கரைசல் கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது நாம் ஊற வச்சதே கரெக்டாக 2 ஸ்பூன் இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வடிகட்டிக்கோங்க, ஓடு இல்லாமல். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஏன் தயிர் சேர்த்துக்கிறேன்னா, வெறும் புளிக்கரைசல் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஒரு மாதிரி சுள்ளுன்னு அரிக்கிற மாதிரி இருக்கும், எரிகிற மாதிரி இருக்கும். இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் தயிர் சேர்க்கும்போது அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கஸ்தூரி மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, இது சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. தயிரும் அதே மாதிரி தான், அந்த அடர்ந்த திட்டுகளை எல்லாம் சரி செய்யக்கூடியது. இது கூட வேணும்னா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழ ஜூஸ் ஒரு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கங்க. இல்லைன்னா விட்டுருங்க. இருந்துச்சுன்னா தாராளமாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு பழம் இருந்துச்சுன்னா கூட அதோட சாரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க, ரொம்பவே நல்லது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்துருங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். நல்லா ஒன்று சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போது உங்கள் கழுத்தை நல்லா கழுவிக்கங்க. கழுத்தாக இருந்தாலும் சரி தான், முகமாக இருந்தாலும் சரி தான். எந்த இடத்துல நீங்கள் போட போகிறீங்களோ அந்த இடத்த நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்ச பேஸ்ட்டை கொஞ்சமாக உங்கள் கழுத்து, முகம் எங்கெல்லாம் அடர்ந்த கருந்திட்டுகள் இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சிருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து கழுவிடலாம் குளிர்ந்த நீரால். நீங்கள் முகத்துக்கு பயன்படுத்தும் போது வாரம் 2 முறை மட்டும் பயன்படுத்துங்க. அதே கழுத்து, அக்குள் பகுதியிலெல்லாம் பயன்படுத்தும் போது நீங்கள் வாரத்துக்கு 4 முறை இல்லை தினமும் கூட பயன்படுத்தலாம். அது உங்கள் விருப்பம். அதே மாதிரி இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால உங்கள் சருமத்துக்கு நல்ல ஊட்டம் அளிக்குது. சரும துளைகளில் இருக்க அந்த அழுக்குகள், இறந்த செல்கள் இது எல்லாமே நீங்குது. இதனால் பார்த்தீங்கன்னா சருமம் அந்த முதுமை தோற்றத்துலேருந்து
இளமையான தோற்றத்துக்கு வருது. அதே மாதிரி முகத்தில் இருக்க அந்த கருந்திட்டுகள், கழுத்தில் இருக்க அந்த கருந்திட்டுகள்லாம் சீக்கிரமாகவே மறைய ஆரம்பிச்சிருது. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுனால சருமம் நல்ல பொலிவாகவும் மிருதுவாகவும் மென்மையாகவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். முடிஞ்சால் இதை பயன்படுத்தி முகத்தை கழுவுனதுக்கு அப்புறமா சோற்றுக்கற்றாழையோட சதைப்பகுதி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே மாய்ஸ்சரைசர் மாதிரி கழுத்து பகுதியில் முகத்துலலாம் தடவுனீங்கன்னா சருமம் இன்னும் மென்மையாகவும் பொலிவாகவும் நல்ல நிறமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.